சார் நாங்கள் வந்துட்டு 2022 12th ஸ்டாண்டர்ட் முடித்தோம் சார். 2021 வந்துட்டு டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க. கரெக்டாக எங்கள் செட்டில் இருந்து மட்டும்தான் எங்களுக்கு லேப்டாப் கிடைக்கல. எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் சரி, இப்போ ஸ்கூல்லையும் லேப்டாப் வாங்கிட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி இருந்த செட்டு, இப்போ பின்னாடி வந்தவங்க காலேஜில் வந்து லேப்டாப் வாங்கிட்டாங்க. இப்போ எங்களுக்கு மட்டும்தான் வரல. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு பிஜி ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நாங்களும் தானே ஓட்டு போடுறோம். நீங்கள் புதுசாக இப்போ ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்போ யூஜிக்கு லேப்டாப் கொடுத்து நீங்கள் வந்து ஓட்டை கவர் பண்ணுற மாதிரி இது இருக்குது சார். நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா எங்களுக்கும் லேப்டாப் வேணும் அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம். நிறைய நீங்கள் வந்துட்டு எங்கள் காலேஜுக்காக ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்துருக்கீங்க, நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கீங்க. இதையும் ஒரு கோரிக்கையாக வச்சு இதை வந்து சார் இன்னும் நாங்கள் வந்துட்டு இதை பற்றி நாங்கள் பேசினதுக்கு இதை நாங்கள் இந்த வருஷம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஜிக்கு மட்டும்தாம்மா தர முடியும், பிஜி இதை நீங்கள் வந்து முன்னாடி வந்து கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சார். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்களும் படிக்க தானே வந்திருக்கோம், நாங்களும் இப்போ பிஜி தானே பண்ணுறோம், புதுசாக தானே நாங்களும் படிக்கிறோம். அப்போ அப்படிங்கும் போது இப்போ எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வருது, ப்ராஜெக்ட் வருது, எங்களுக்கு முக்கியமாக லேப்டாப் தேவைப்படுது சார். ஸோ இதை வந்துட்டு இந்த அரசாங்கம் பார்த்து கொஞ்சம் சிஎம் சார் வந்துட்டு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லை சார், எங்கேயுமே கொடுக்கல, யூஜிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தான் ஃப்ரெஷ்ஷாக ஓட் போட வராங்க. 18 இயர்ஸ் இப்போ கிராஸ் பண்ணி கரெக்டாக அவங்க தான் ஓட் போட வராங்க. ஓட்டுக்காக வேண்டி தான் அவங்க கண்டிப்பாக கொடுக்குறாங்கன்ற ஒரு நோக்கம் நல்லாவே தெரியுதுங்க சார். ஸோ எப்படி நீங்கள் கொடுத்தாலுமே நாங்களும் படிக்கிறோம், எங்களுக்கும் கண்டிப்பாக லேப்டாப் வேணும். ஸ்கூலில் நாங்கள் மட்டும்தான் வந்துட்டு லேப்டாப் மிஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் முன்னாடி இருந்த செட்டும் வாங்கிட்டாங்க, எங்களுக்கு பின்னாடி இருந்த செட்டும் வாங்கிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் வாங்கலை. ஜெயஸ்ரீ 2022 12th முடித்தோம் சார். 2021 முடிஞ்சிருச்சு. 22க்கு அப்புறம் வந்தவங்களும் லேப்டாப் வாங்கிட்டாங்க. 22 செட் மட்டும்தான் சார் இன்னும் வாங்கலை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இப்போ எங்களுக்கு யூஜி செகண்ட் இயருக்கும் சரி, யூஜி தேர்ட் இயருக்கும் சரி, அவங்க லேப்டாப் கொடுக்குறேன், அதுவும் அவங்களுக்கும் படிப்படியாக தான் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் எப்படின்னா இப்போ ஓட்டு வாங்குறதுக்காக மட்டுமே அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர அது உண்மையாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இப்போ பிஜிக்கு தான் முக்கியமாக லேப்டாப் தேவைப்படும். ஏன்னா யூஜி வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்றதால அவங்கள கவர் பண்ணுறதுக்காக இது பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர இது நலத்திட்டம் மூலியமா பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காக பண்றோம் அப்படின்றது சுத்தமா தெரியவே இல்லை. இப்போ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் தேவைப்படுமே தவிர யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே தேவைப்படுறது இல்லை. இவங்க முழுக்க இது ஓட்டை கவர் பண்றதுக்காக மட்டுமே பண்ண மாதிரி தான் இது தெரியுது. அதுவும் இல்லாமல் இப்போ எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுமே சரி, ஒரு உச்சகட்டமாக நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சாலுமே அது யாருமே அக்செப்ட் பண்ணுறதா இல்லை, யாருமே அது ஒரு வார்த்தை கூட கேட்கறதா கிடையாது. எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணி வந்து உட்கார்றத மட்டுமே தான் இருக்குது. அதுவும் எங்களை வந்து இப்போ நீங்கள் மீடியா பீப்புள் இருக்கிறனால மட்டுமே தான் நாங்கள் இங்கே வந்து தைரியமாக பேசுகிறோம், இங்கே உட்காந்துருக்கோமே தவிர மற்றபடி எங்களுக்கு இந்த இன்ஸ்டியூஷனும் சரி, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பிரின்சிபல் யாருமே எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடையவே. இந்த கவர்மெண்ட்டாச்சும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இல்லை, ஆக்சுவலாக இங்கே உட்கார விட மாட்டாங்க. டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி எப்படி சொல்கிறது, அட்டண்டன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர மற்றபடிக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. உட்கார விட மாட்டாங்க, எதையுமே ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க. அதுதான் இங்கே இருக்க ஒரே பிரச்சனை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.